மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கக்கூடிய விழாவில் 10 நிமிடங்கள் நடிகர் விஜய் பேச இருக்கிறார். நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அந்த விழாவில் 10 நிமிடங்கள் பேச இருக்கிறார் என்று கூறப்படுகிறது. விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் ராஜா இணைகிறார். செந்தில் ராஜா, விவரங்களை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், நடிகர் விஜய் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக அளவில் தொகுதி வாரியாக 3 இடங்கள் பிடித்த, அதாவது அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர் மாணவிகளுக்கு நாளை ஊக்கத்தொகை வழங்குகிறார். முதற்கட்டமாக 21 மாவட்டங்களை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு அந்த ஊக்கத்தொகையை வழங்கி பாராட்டுதல் தெரிவிக்கிறார். இதற்கான விழா திருவான்மையூரில் இருக்கக்கூடிய ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற இருக்கிறது. காலை 9 மணியிலிருந்து இந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. மாணவர்கள் 7 மணிக்கே அந்த விழா நடக்கக்கூடிய இடத்திற்கு வர இருக்கிறார்கள். 6 மணி வரை இந்த விழா நடைபெற இருக்கிறது. இருந்தாலும் நடிகர் விஜய் அதில் 10 நிமிடம் பேசுவார் என்று நம்மளுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. கடந்த ஆண்டும் இதே போல 12 நிமிடம் பேசியிருந்தார். அதில் மாணவர்கள் மத்தியில் காமராஜர், அம்பேத்கர், பெரியார் ஆகியோரை படிங்கள் என்று கூறியிருந்தார். ஆனால் அந்த சமயத்தில் அவர் அரசியல் கட்சியை தொடங்காமல் இருந்தார். ஆனால் கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி அரசியல் கட்சியை அறிவித்த பிறகு முதல் முறையாக ஒரு நிகழ்ச்சியில் அவர் பேச இருக்கிறார். அதில் சில அரசியல் என மாணவர்கள் மத்தியில் அவர் பேச இருக்கிறார். இதனால் கடந்த ஆண்டை போலவே சில அரசியல் விஷயங்களை மட்டும் அவர் பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில் ராஜா.